தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள். சகோதரி கோரா குஹன் சென்பாம். மறைவு 1966. பக்கம் 23. ஓஹியோ வகுப்பில் டொலேட்டோவில் உடன்படிக்கை செய்த பெற்றோர்களின் 3 மகள்களில் ஒருவர்தான் சகோதரி கோரா குஹன் சென்பாம் அவர்கள். இவர் தற்பொழுதைய சத்தியத்தில் எழுச்சியடைந்த பின்னர் உலகின் மீது இவருக்கு ஈர்ப்பு காணப்படவில்லை. சகோதரர் ரசல் அவர்களின் கீழ் சத்திய பணியை பெத்தேலின் பைபிள் ஹவுஸில் தங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் குடும்பமாக பணியாற்றினார். வெகு விரைவாக இவைகளுக்கு பின் விடுப்பு பயணத்திலிருந்து திரும்பியதும் புதிய தலைமைத்துவத்தின் கட்டளைப்படி சொந்த உடைமைகளுக்காக குஹன்ஸ் பெத்தேல் வீட்டிற்கு வெளிப்புறமாக கண்டறிந்தார். சகோதரி கோரா மகத்தான அளவில் போஷாக்குடையவராக இருந்தபடியால் அவர் திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தருடைய பணியை செய்வது சாத்தியமானதாக இருந்தது. மிச்சிகன் வகுப்பின் சாஹினாவின் செயலாளராக இருந்து அனைத்து கடிதங்களையும் மேற்பார்வையிட்டு சகோதரர் சான்பாம் அவர்களுடன் இணைந்து வாரந்தோறும் அச்சிடும் வேலையிலும் உதவி பணியாற்றினார். கிறிஸ்துமஸ் நேரத்தில் அவர் ஒரு மன்னா நாட்காட்டியை அவர்களிடமிருந்த அனைத்து முகவரிக்கும் அனுப்பி வைத்தனர். இம்முயற்சி தற்போது சிகாகோ வகுப்பினரால் மேற்கொள்ளப்படுகிறது. பல ஆண்டுகளாக, முக்கியமாக சான்பாம் அவர்களின் முயற்சியினால் பல சகோதரர்களின் உதவியின் தொழிலாளர் நாள் மாநாடு நடத்தியது சாஹினா வகுப்பு. அவர்கள் இல்லம் வாரத்தின் மைய பகுதியில் எப்பொழுதும் திறந்திருக்கும் மற்றும் அவர்கள் ஒரு நாள் கூடுகை மாதந்தோறும் மற்றும் நன்கு அறியப்பட்ட வருடாந்திர மாநாட்டை நடத்துவதற்கு அநேக பேச்சாளர்களை உற்சாகமூட்டுவார். கடந்த ஆண்டுகளில் மன்னா கையொப்பங்களின் பரிமாற்றம் மிகவும் பிரபலமாக இருந்தது. சகோதரி கோரா எப்போதும் தனது பெயருக்கு கீழே எல்லா சோதனைகளும் மில்லியன் மதிப்பினாலானவை, எதையும் வீணாக்காதீர் என்று எழுதுவார். அவரது சமகாலத்தவர் அவர் எந்த சோதனைகளையும் வீணாக்காமல் அவ்வனுபவங்களின் மூலம் ஏதேனும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முயற்சிப்பார் என்பதை அறிந்திருந்தனர். சகோதரி கோரா வழக்கமாக துண்டு பிரசுரங்களை எடுத்து சென்று ஆர்வமுள்ளவர்களுக்கு வழங்குவார். ஒரு சமயம் சகோதரியும் சகோதரி கிளாரா ஓகன் மாதத்தில் அல்லது வாரத்தில் ஒரு நாளை ஒதுக்கி பின்தொடர்தல், அழைப்புகள் மற்றும் சத்தியம் எழுதுபவர்களுடன் கலந்தாலோசித்தல் மற்றும் கேட்கிற காது உடையவர்களுக்கு 1ஆம் தொகுதி வழங்குவதும் தெய்வீக திட்டம் குறித்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றிருந்தனர். வழக்கமாக விடுமுறை நாட்களானது சாஹினா வகுப்பாரின் ஏதேனும் ஒரு வீட்டில் அல்லது வேறொரு வகையில் கூடுகைக்காக செலவிடப்படுகின்றது மற்றும் இனிய ஐக்கியம் மற்றும் விவாதங்கள் எப்போதும் வேத வசனங்களின் அடிப்படையிலேயே இருக்கக்கூடும். அச்சிடப்பட்ட வசனங்கள் உள்ள அட்டைகளை பயன்படுத்தி சகோதரி சான்பாம் அவர்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் பாடப்பகுதியின் வசன அர்த்தங்களை வழங்குவார். மார்ச் 1965 சகோதரர் சான்பாம் கடந்து போன பின்பு சகோதரி கோரா மகிழ்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் அவருக்கு பதிலாக அவர் சார்பாக சாகினா வகுப்புக்கு மற்றும் அதன் உறுப்பினர்களுக்கு மத்தியில் தமது ஊழியத்தை தொடர்ந்தார். என்றாலும் சகோதரர் செஸ்டர் அவர்களை எந்த அளவுக்கு இழந்துள்ளார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். 1966 இந்தியானாவில் உள்ள ப்ளூமிங்டன் பொது மாநாட்டில் பங்கேற்க மாலைக்கு முன்பே வாகனம் ஓட்டி சென்றது. அவர் உற்சாகம் அடைந்ததாக தோன்றியது மற்றும் சில உள்ளூர் சகோதரர்களிடம் தான் தயாராவதற்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். தற்போது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. அவள் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று எண்ணினாள். பொது மாநாட்டிலிருந்து சகோதரி கோராவிடம் தாம் திரும்ப வருவதாக தொலைபேசி அழைப்பு வரும் என எதிர்பார்த்திருக்கும் சூழலில் சாஹினா நண்பர்களால் அதிர்ச்சியான செய்தி, சகோதரி கொல்லப்பட்ட செய்தி. மெக்சிகன் மாநில எல்லையின் மிக அருகில் வடக்கு இந்தியானாவில் ஒரு லாரி மோதி இவரது கார் மீது இடித்து சகோதரி கொல்லப்பட்டார் என்பதே. காருக்குள் 3 சகோதரர்கள் பயணிகளாக இருந்தனர். இன்னும் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 2 பேர் படுகாயமடைந்தனர். இருவருமே கடந்து போய்விட்டனர். தற்போதுள்ள வேதமானவர் பே நகர செயலாளர் சகோதரி கிளாரா ஓகன் முன்பு சக்கினா வகுப்பு இத்துயரத்தினை இவ்வாறான முறையில் நினைவு கூர்ந்தனர். கர்த்தரின் ஜனங்களுக்கு விபத்து நேராது என நமக்கு தெரியும், ஆனால் சேதம் நமது கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறது. இது நம் வகுப்பாருக்கு பெரும் இழப்பு.
சகோதரி கோரா, சகோதரர் கானல், சகோதரர் மெக்லியோட் மற்றும் பிரதர் ஆன்ஸ் அவர்கள் அனைவருமே ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் மற்றும் நாம் பலமுறை அவர்களை நினைப்பதால் அச்சகோதரர்களை வெகுவாக இழந்துள்ளோம். நாங்கள் அவர்களை அறிந்திருந்தோம், ஒன்றாக இனிமையான ஐக்கியம் கொண்டிருந்தோம் என்பதற்கு நாங்கள் எப்போதும் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் நமது ஆசீர்வதிக்கப்பட்ட நினைவுகளில் ஒரு விலை மதிப்புமிக்க ஒரு பகுதியாவர். ஆமேன்.